ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் சுபாஷ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எர்த்திங் அண்ட் கிரவுண்டிங்கான டிஃப்ரென்ஸ் என்ன, அதோட யூசஸ் என்ன, அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தான் செக் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, எர்த்திங் அண்ட் கிரவுண்டிங் வந்து சில பேர் ரெண்டாக ஒன்றா நினச்சிப்பாங்க. அப்படி கிடையாது, ரெண்டுமே வேறு வேறு. எப்படி டிஃபர் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எர்த்திங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எர்த்திங்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஷார்ட்டஸ்ட் பேத்தில் கரண்ட் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு பேர் தான் எர்த்திங். அந்த பேத் வந்து லோ ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து கரண்ட்ன்றது ட்ராவல் ஆகும். ஸோ எர்த்திங் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது வந்து ஹியூமன் சேஃப்டிக்காக தான் யூஸ் பண்ணுவோம். எக்யூப்மெண்ட் சேஃப்டிக்காக மேக்ஸிமம் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் சேஃப்டி தான் ப்ரையாரிட்டி. ஸோ அதுக்காக தான் எர்த்திங்கை நம்ம யூஸ் பண்ணுவோம். எர்த்திங் அண்ட் கிரவுண்டிங் வந்து அந்த எர்த்தராட வைக்கிற சிஸ்டம் அப்படின்றது ரெண்டுத்துக்குமே சேமாக தான் இருக்கும். சில பேர் வந்து கெமிக்கல் எர்த்திங் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஜிஐ பைப் யூஸ் பண்ணி எர்த் பண்ணுவாங்க. அந்த எர்த் பிட் மேக் பண்ணி அந்த ப்ராசஸ் வந்து ரெண்டுத்துக்குமே சேம் தான். ஆனால் எப்படி டிஃபர் ஆகுதுன்னு சொல்கிறேன். எர்த்திங்கிறது வந்து ஜென்ரலாக நம்ம வீட்டில் பார்க்குற எல்லா எக்யூப்மெண்ட்ஸுக்கும் அதோடைய பாடிக்கு எர்த் பண்ணி அந்த 3-pin பிளெக் சாக்கெட்டில் ஒரு டெர்மினல், ஒரு பெரிய சாக்கெட், அதில் வந்து சாக்கெட்டில் ஒரு பெரிய பின் இருக்கும். அந்த பின் வழியாக அந்த எர்த்திங் அப்படின்றது டிஸ்சார்ஜ் ஆகி நமக்கு கிரவுண்டுக்கு போயிடும். ஸோ அந்த 3-pin பிளெக் சாக்கெட்டில் அந்த ஒரு சாக்கெட்டில் அந்த ஒரு பின் மட்டும் எதுக்கு பெருசாக இருக்கும் அப்படின்றது வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, இப்போது எல்லா எக்யூப்மெண்ட்லேயும் அந்த பாடிக்கு வந்து ஏதாவது அந்த ஷார்ட் சர்க்கியூட் ஏதாவது ஆச்சுன்னா அந்த பாடியை நம்ம டச் பண்ணும்போது நமக்கு ஹியூமனுக்கு அதனால் எந்த அஃபெக்டும் ஆகக்கூடாது, அந்த லீக்கேஜ் வாரண்ட் வந்து சேஃபாக அந்த எர்த்திங்கில் டிஸ்சார்ஜ் ஆகிடணும் அப்படின்றதுக்காக தான் எர்த்தை நம்ம ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போது கிரவுண்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கிரவுண்டிங் எங்கே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்ஃபார்மர், ஜென்ரேட்டர், அதாவது ஹெச்டி சைட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குமோ அங்கே கிரவுண்டிங் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இன்கமிங்கில் டெல்டா இருக்கும், டெல்டா கனெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ 3 ஃபேஸ் மட்டும்தான் வரும், RYB தான் வரும். ஆனால் அவுட்புட் வரும்போது RYB நியூட்ரலோட நமக்கு டெர்மினல்ஸ் பார்க்கலாம், அதாவது 4 டெர்மினல் பார்க்கலாம். இன்கமிங்கில் 3 டெர்மினல்ஸ் தான் இருக்கும். அது வந்து எதனால் 3 டெர்மினல் யூஸ் பண்ணுறாங்கன்னா, கண்டக்டரை குறைக்கிறதுக்காக தான் அந்த டெல்டா டைப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸாக யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் விபி சைடில். ஆனால் அவுட்புட் வரும்போது அது ஸ்டார் கனெக்ஷனாக இருக்கும். ஸ்டார் கனெக்ஷனாக இருக்கும்போது ஒரு டெர்மினல் அப்படின்றது நியூட்ரலாக வெளியே கொண்டு வருவாங்க. அந்த நியூட்ரலில் நம்ம வந்து 0 பொட்டன்ஷியலாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அந்த நியூட்ரலில் வந்து நமக்கு வோல்டேஜ் வந்து அப்படின்றது இருக்கக்கூடாது. அதுலேயும் வோல்டேஜ் நம்ம எப்போ வரும்னு சொன்னீங்கன்னா, அந்த மாதிரி நம்ம அந்த டெர்மினல், அந்த நியூட்ரல் டெர்மினலை கொண்டு போயிட்டு கிரவுண்டில் கனெக்ட் பண்ணலன்னா நமக்கு அதில் வந்து வோல்டேஜ் டெவலப் ஆகிடும். ஸோ அதனால் நமக்கு சிஸ்டம் மொத்தமே கொலாப்ஸ் ஆகும். ஸோ அது நம்ம 0 பொட்டன்ஷியல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த நியூட்ரலை கொண்டு போயிட்டு நம்ம கிரவுண்டில் எப்போ கனெக்ட் பண்ணுறோமோ அப்போ வந்து நம்ம சிஸ்டம் ஸ்டெபிலைஸாக இருக்கும். அது இல்லாமல் அன்பேலன்ஸ்டாக இருக்கிற சிஸ்டமை பேலன்ஸ் ஆக்கும் அண்டு ஃபால்ட் அனலைசிஸை வந்து ஈஸியாகும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஜென்ரேட்டர்ஸில் பார்த்துருப்போம் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து அந்த நியூட்ரல் பாயிண்ட்டை கொண்டு வந்து நமக்கு கிரவுண்டுக்கு, அதாவது எர்த் ராடுக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ். இப்போ ஜென்ரலாக இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் ஆன அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சார்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எர்த்திங் வந்து ஹியூமன் சேஃப்டிக்காக அண்டு கிரவுண்டிங் அப்படின்றது வந்து எக்யூப்மெண்ட் சேஃப்டிக்காக மட்டும்தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. அண்டு இதில் வந்து ஃபால்ட் கரண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணும். இது என்ன பண்ணணும்னா அதோடைய லோடை வந்து பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கும் 0 பொட்டன்ஷியல் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கிரவுண்டில் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே வந்து எர்த்திங்கை நமக்கு டைரெக்டாக டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க நியூட்ரலோட. இது வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணி கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கான மேஜர் டிஃபரன்ஸ் இவ்வளோ தான். ஸோ ரெண்டுமே எர்த்திங்ன்றது கிரவுண்டிங்ன்றதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கலர் கோடிங்கும் ரெண்டு டிஃப்ரென்ஸ் ஆகும். எர்த்தில் வந்து கலர் கோடிங் க்ரீன் கலர் யூஸ் பண்ணுவோம். அதே வந்து கிரவுண்டிங்கில், நியூட்ரலுக்கான கிரவுண்டிங்கில் வந்து நம்ம பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் வந்து மேஜர் டிஃபரன்ஸ் ஆஃப் எர்த்திங் அண்ட் கிரவுண்டிங். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இந்த ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.